ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அரிசல். வாங்க இன்றைக்கி சக்க பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சக்க பிரதமன்னா கேரளா ஸ்டைலில் நம்ம வந்து பலாப்பழ பாயசம், அதாவது ஜாக் ஃப்ரூட் பாயசம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் துருவிக்கிட்டேன். 10-15 ஜாக் ஃப்ரூட் பழங்கள் வந்து நான் எடுத்து கொட்டையை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் வெல்லம், வேக வச்ச ஜவ்வரிசி, சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை, தேங்காய் பால் எடுக்க தண்ணி, தாளிக்க நெய், பசும்பால் காய்ச்சி ஆற வச்சது 50 ml, சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் எடுத்து திக்கான பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் 1 டம்ளர். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பால், தேங்காய் பால் வந்து செகண்ட் செட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நெய் 2 ஸ்பூன் விட்டு பொடி பொடியாக நறுக்கின பலாப்பழத்தை அதிலே அப்படியே வதக்கிக்கலாம். எந்த ஸ்வீட்டுக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு போடணும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த இனிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அதை வந்து இந்த பழத்தை அந்த நெய்யில் வந்து வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா வாசனை கொடுக்குது. நல்லா வறுத்து வருது. இது பழம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை அடுத்ததான் நம்ம ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறேன். நீங்கள் எந்த கெட்டியான பாத்திரம், குக்கர் அந்த மாதிரி கூட எடுத்து வச்சு பண்ணலாம். இப்போது நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து பழத்தையும் இந்த ஜவ்வரிசியையும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்ததும் நான் என்ன பண்ணுறேன்னா, 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றி அதை வந்து வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். பாகு பதம்லாம் கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அந்த மாதிரி காய்ச்சி எடுத்து நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போது 3 வெல்லம், ஜவ்வரிசி, பழம் 3மே நல்லா வேக விடணும். இது வெந்துட்டுருக்கும்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச 50 ml பசும்பால் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கணும். இப்போது இதையும் சேர்த்து நல்லா கொதி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து எந்த கலரில் வெல்லம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். பால் ஆட் பண்ணுறதுனால இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். கருப்பட்டி போட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் டார்க் ஆகும். இப்போ நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய், சுக்கு, சர்க்கரை 3 சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து போடுறேன். இது வாசனைக்காக நம்ம போடுறோம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் சுக்கும் ஏலக்காவும் பொடிச்சு போடணும். அதை நைஸாக அரைக்கிறதுக்காக நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதம் வந்துட்டுருக்கும். கொதிக்க விடுங்க நல்லா. இந்த சமயம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றி கொதிய விடணும். ஸோ இதை அப்படியே கலக்கிட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறத கொதிய விடுறப்போ பேரலெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னா, தாளிப்புக்கு நம்ம வந்து நெய் தாளித்து, தேங்காயெல்லாம் தாளித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நான் வந்து நெய்யை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தாளிக்கிறேன். தேங்காய், முந்திரி, திராட்சையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம தேங்காவை போட்டு நெய்யிலே வதக்கணும். சக்க பிரதமனுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதுவும் சொல்லலாம். தேங்காய் வந்து அந்த ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கும் சாப்பிடும்போது.
நெய்யில் வறுக்கிறப்போ. தேங்காய் பால் போட்டிருக்கறனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது நான் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணுறேன். இது கொதிகிற நேரம் அந்த தேங்காவையும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம், முந்திரி திராட்சையும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்க, தேங்காய் பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கியிருக்கு. இப்போது முந்திரியை ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரியும் அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். முந்திரி வறுபட்டதும் நம்ம வந்து திராட்சையும் எடுத்து வறுத்துக்கலாம். இப்போது முந்திரி, திராட்சை, தேங்காய் இதை எல்லாமே வறுத்துட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து பாயாசத்தில் கொட்டிக்கலாம். அதாவது சக்கை பிரதமன் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எடுத்து கொட்டினா அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துட்டு இதில் போட்டு நீங்கள் தாளித்து விட்டுட்டிங்கன்னா சக்கை பிரதமன். இதுதான் கேரளா ஸ்டைல் சக்கை பிரதமன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செஞ்சு பாருங்கள். நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறோம், பசும்பால் ஆட் பண்ணியிருக்கிறோம், நல்ல சத்தான பலா சொலைகள் ஆட் பண்ணியிருக்கிறோம், நெய்யில் வந்து தேங்காவை வறுத்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப சத்தானது. ஜவ்வரிசி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேரளா ஸ்டைல் சக்கை பிரதமன் உங்களுக்காக. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸோடு உங்களை நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். இப்போ வந்து நம்ம பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெல்லாம் நான் சர்வ் பண்ண போகிறேன். தேங்க்யூ.